ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் செய்யலாமா? இதில் பாதி புழுங்கல் அரிசி, பாதி பச்சை சேர்த்துக்கோங்க. பாதி உளுந்து, வெந்தயம் சிறிதளவு நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுங்க. மாவு நல்லா ஆட்டினா இந்த மாதிரி புளிச்சு விடுவாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆப்ப கடாய் வச்சுக்கோங்க. ஆப்ப கடாய் காஞ்சதும் மாவு இதில் ஊற்றுங்க. மூடி போட்டு வேக விடுங்க. அப்போ அந்த மாதிரி வெந்த பிறகு எடுத்துருங்க. இந்த மாதிரி சாட்டிக்கோங்க. நல்லா வேக விடணும். இந்த தேங்காவை கட் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தேங்காய் கட் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஏலக்காய் போட்டு முதல்ல ரன் பண்ணிக்கோங்க. அப்புறமா தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் தேங்காய் மெசியும். இப்போ இதில் ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அடிச்சு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. லேசாக சுட வைங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. லேசாக சுட வைங்க. கேஸ் பற்ற வச்சு ஸ்லோவில் வைங்க கேஸை. இந்த மாதிரி லேசாக சுட வச்ச பிறகு இந்த கரைச்சி வச்சுருக்க பனை வெல்லத்தை இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சுங்க. ஆப்பம் தேங்காய் பால் ரெடிங்க. இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.